நீங்கள் சிபிஐ விசாரணை பார்த்தீங்கன்னா எங்களால் ஒரு 3 மாதம் சத்தமே காணும். திடீர்னு இப்போ ஜனநாயக படத்தில் ரிலீஸ் போது வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கே இல்லை. சென்சார் இஷ்யூவில் ஒரு பாலிடிக்ஸ் இருந்தாலும் இருக்கலாம். பட் கரூரில் நான் வந்து பாலிடிக்ஸ் பார்க்கல. ஏன்? Grand Royal Tours presents Behind Notes Beyond the News with Rangaraj Pandey. Powered by Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots, Air Fiber Wi-Fi, Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Naturals, world's fastest growing saloon chain, Arabian Garden Seafood Restaurant. 41 பேரினுடைய உயிரிழப்பு அப்படிங்கிறது விஜய் அவர்கள் தமிழக அரசு தான் அதற்கு முழு காரணம்னு சொல்லியிருக்கிறதாக அவர் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ப்ளேம் பண்ணியிருப்பாரு. நான் தான் பண்ண சொல்லியிருப்பாரா? விஜய்கிட்ட 50 பேர் மத்தியில் விசாரணை பண்ணாங்களா, தனியாக விசாரணை பண்ணாங்களான்னு ஒரு கேள்வி. விஜய்கிட்ட என்கொயரி வந்து மீடியா முன்னாடி நடந்துச்சா, தனியாக நடந்துச்சான்னு ஒரு கேள்வி. போலீஸ்ட்டு அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. விஜயகாந்த் படத்தில் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக வராத வசனங்களா? நீங்கள் விஸ்வரூபம் படத்தில் எதுக்கு நீங்கள் மியூட் பண்ணீங்க? விஸ்வரூபம் படத்தில் வந்து குரான் ஓதப்படுச்சு, பின்னாடி இஸ்லாமிய பெருமக்கள் சண்டைக்கு போயிட்டாங்க, சென்சார் கொடுத்துச்சே. பராசக்தி படத்தில் பாலிடிக்ஸ் இருக்குதா, அப்புறம் பொலிட்டிக்கல் கெயின் இருக்குதான்னு. ஜனநாயக படத்தில் அந்த அட்டம் இருக்கும், வெரி ஆப்வியஸ். அப்புறம் வந்து ஏன் அந்த சென்சார் போர்டு செயல்ங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வி தான். நோடு ஏன் டெல்லிக்கு கூப்பிட்டு இவங்க விசாரிக்கிறாங்க? அதுல ஒரு மோட்டிவ் இருக்கு. சிபிஐ ஹெட் குவார்டர்ஸ் எங்க வைப்பாங்க? தேசிய அளவில் இருக்கக்கூடிய சிபிஐ எங்க கூப்பிடுறாங்க? அது வந்து அவர் கூப்பிட எல்லாருக்குமே சந்தோஷம். அவர் ஆட்சி பண்ணல, நீங்க எங்களை போறீங்க என்ன? ஏதாவது லாஜிக்? சும்மா நாட்டுக்கு பிஜேபி மேல பழிய போடணும், அதனால எதுவும் பிரயோஜனப்பட போறது கிடையாது. அவங்களுக்கு திமுகவை குஷிப்படுத்துறதோட சந்தோஷமா இருக்கும். அவர் பிஜேபி முடிச்சா இல்லாஜிக்கலா போய் நிற்கும். பட் இந்த மாதிரியான சம்பவங்கள் அப்படிங்கிறது பப்ளிக் கிட்ட விஜய் அவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணணும்? டிவிகேக்கு ஒரு கெயின் கிடைக்காது, பிஜேபி மேல பழிவு. விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி சேருவதோ, விஜய் அவர்கள் பின்னாடி ஒரு அணி அமைவதோ வாய்ப்பு போயிடுச்சு நினைக்கிறேன். அவர் தனியா வருவேனா அணியா வருவேனா மலேசியால கேட்டார், தனியா தான் வருவார் போல தெரியுது. Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. Powered by Karthipuram, 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Air Fiber Wi-Fi. All-in-one plans, Wi-Fi, OTT plus IPTV. Pay 6 and get 6 months free. Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Naturals, world's fastest growing salon chain. Arabian Garden Seafood Restaurant. Ever fresh and ever delicious seafood dishes. இப்போது தமிழகம் எங்கும். வணக்கம் சார். நேற்றுக்கு வந்து சிபிஐ என்கொயரிக்காக திரு விஜய் அவர்கள் டெல்லிக்கு போயிருந்தாங்க. அங்கே வச்சு கிட்டத்தட்ட 7.5 மணி நேரத்துக்கும் அதிகமாக அவரிடம் கேள்வி கேட்கப்பட்டது. இந்த ஒரு நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஜனநாயகன் சென்சார் அந்த இஷ்யூ ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, சேம் டைமில் சிபிஐ என்கொயரிங்கிறது நடக்குது. இது ரெண்டும் வேறு வேறு அப்படின்னு சொல்லிட முடியுமா, அல்லது இது ஒரு ஜஸ்ட் ஒரு கோயின்சிடென்ஸ் அப்படின்னு எடுத்துட முடியுமா? சென்சார் போர்டுடைய கட்டு வந்து 20-30 நாளைக்கு முன்னாடியே நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் வந்து இவங்க சென்சார் படி ஃபேம் நாட் ராங், எனக்கு தெரிஞ்ச தகவல் படி அது வந்து கிட்டத்தட்ட 60-70 கட்டு கொடுக்குறாங்க அந்த படத்துலையுமே. அதையெல்லாம் அந்த திரை வந்து ஏற்றுக்கிடுது, அந்த இயக்குனர் அந்த குழு வந்து ஏற்றுக்கிடுது. அவங்க வந்து அதை பண்ணி அப்புறம் வேறு விஷயங்களை மாற்றி மியூட் பண்ணி இந்த மாதிரி பண்ணி அவங்க ஒத்துக்கிறாங்க, பண்ணுறாங்க. யூஏ வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணிடுறாங்க, அது போயிடுது இந்த பக்கம். அண்டு நீங்கள் சிபிஐ விசாரணை பார்த்தீங்கன்னா நீங்கள் டே 1லேருந்து கரூர் சம்பவத்துக்கு நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணை கொடுத்த நாள்லேருந்து அவர்கள் தொடர்ந்து அந்த விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. தொய்வே இல்லை. இடையில ஒரு 3 மாதம் சத்தமே காணும். திடீர்னு இப்போ ஜனநாயக படத்தில் ரிலீஸ் போது வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கே இல்லை. அவர்கள் சம்பவம் நடந்த செப்டம்பர் மாதத்தில் இருந்தே அதுக்கு வந்து வரிசையாக அவங்க வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க, இங்கே சென்னைக்கு போகிறாங்க, விஜயோட ஆஃபீஸுக்கு போகிறாங்க, சம்மன் பண்ணுறாங்க. விஜய் கட்சியுடைய மற்ற தலைவர்கள் எல்லாருமே அந்த கூட்டத்தில் இருந்தவங்க எல்லாருமே சம்மன் பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க. ஏன் டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவரையும் கூட்டு விசாரணை பண்ணுறாங்க. அப்போ வந்து நீங்கள் விஜயை கூட்டு பண்ணாருன்னா பொலிட்டிக்கலாக ஒரு த்ரெட்டன் பண்ண பார்க்குறாங்க. டேவிட்சன் தேவாசீர்வாதம் வந்து காவல்துறை ஐபிஎஸ் ஆஃபீஸர், தமிழ்நாடு கவர்மெண்ட் அவரை கேட்டர். அப்புறம் அவரை வந்து எதுக்காக கூப்பிட்றாங்க? அவர் வந்து டிஎம்கே மினிஸ்டருக்காக கூப்பிட்றாங்களா? அப்போ நம்ம வந்து இது அது ரெண்டுமே அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நான் வந்து சென்சார் இஷ்யூவில் ஒரு பாலிடிக்ஸ் இருந்தாலும் இருக்கலாம். பட் கரூரில் நான் வந்து பாலிடிக்ஸ் பார்க்கல. ஏன்? அந்த உத்தரவு போட்டதே வந்து உச்சநீதிமன்றம். அப்போ அதோடைய வேலையை செய்கிறாங்க. சிபிஐ வந்து வாலண்டியராக வரவே முடியாது அந்த இடத்துல, அப்படி சட்டத்தை இடமே கிடையாது. அவள் சொன்ன செய்கிறாங்க. அண்ட் அது தொய்வில்லாமல் நடந்துக்கிட்டே இருக்குது. இடையில வந்து ஒரு 3 மாதம் காணாமல் போயிட்டாங்க. நான் அது திருப்பி அந்த டவுட்டுக்கு போவேன். தொய்வே இல்லை, தொடர்ந்து விசாரிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் சைடையும் சேர்த்து விசாரிக்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து அதில் சென்சார் போர்டும் இதுவும் பேரலாக நடக்குன்னு அது கோயின்சிடென்ட். அதுக்கு வந்து ஒரு 2க்கு ஒரு காரணம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் நான் வந்து அந்த இடத்துக்கு நான் போகிற ஆளே கிடையாதுங்க. ஒன்றுக்கு பின்னாடி ஒரு மெரிட் இருக்குது தான் நான் பார்க்குறேன். எல்லாத்தையும் போட்டு அரசியல் ஆகிட்டு அப்புறம் கிளம்புமா முடிஞ்சு வச்சு அப்படின்னு சொல்லி போகிற ஆள் கிடையாது இது. ஆனால் இந்த சென்சார் போர்டில் வந்து சென்சார் போர்டு ஒரு ரொம்ப அவசரம் காட்டியிருக்கு, ரொம்ப உத்வேகம் காட்டியிருக்கு, எக்ஸ்ட்ரானரி இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கு. இப்போ போய் கேவியட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் வந்து ஒரு படத்துக்காக நீங்கள் அக்கறை பண்ணி வந்திருக்கீங்களா? அது என்ன பயங்கரவாதத்தை சொல்லிடுச்சா? எல்லாரும் வாங்க டெரரிஸ்டாக எல்லாரும் போய் நாட்டில் குண்டு வச்சுன்னு சொல்லிச்சா? அப்படிப்பட்ட டைலாக்லாம் இருக்கலாம் வந்திருக்கீங்க. வில்லன் சொல்கிற மாதிரி இருந்திருக்கும். ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிரான ஆயிரக்கணக்கான வசனங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் அனுமதிச்சிட்டாங்க.
நேரடியாக ஒரு சமூகத்தை விமர்சிக்கக்கூடிய வசனங்கள் 1000 வசனங்கள் படமாக காட்டுவேன், அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேள்வி வருதுல்ல. ஐ வாஸ் டோல்ட் இது வந்து ஆக்சுவலாக நேஷனல் இன்டெகிரேட் பற்றி பேசு. அதில் 2 பேர் வந்து விஜயகாந்த் படத்தில் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக வராத வசனங்களா? அதில் வந்து எந்த படத்தில் எதுக்கு வரல? நீங்கள் விஸ்வரூபம் படத்தில் எதுக்கு நீங்கள் மியூட் பண்ணீங்க? விஸ்வரூபம் படத்தில் வந்து குரான் ஓதப்படுச்சு, பின்னாடி இஸ்லாமிய பெருமக்கள் சண்டைக்கு போயிட்டாங்க, சென்சார் கொடுத்துச்சே. வெகு மக்களோட எழுச்சிக்கு பிறகு தான் எனக்கு பிரச்சனை வந்துச்சு. உங்களுக்கு புரியுங்களா? குரான் ஓதப்பட்டு ஒரு கழுத்திருக்கக்கூடிய சம்பவம் வந்துருச்சு, அதில் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே இஸ்லாமிய பெருமக்கள் சண்டை போட்டாங்க, அதுக்கப்புறம் அரசாங்கம் தலையிடுச்சு, அதுக்கப்புறம் அந்த இதை வந்து நீக்கினாங்க. ஸோ சென்சார் போர்டு அதுக்கு தடுக்க கொடுக்கலையே. அப்போ அதுக்கெல்லாம் எப்படி சென்சார் போர்டு கொடுத்துச்சு? அப்பயே ஜனநாயகனுக்கு பண்ணுறாங்கிற ஒரு கேள்வி வருது. எனக்கும் அதே கேள்வி தான் வருது. உங்கள் கேள்வி தான். நான் கலைஞர் சொன்ன மாதிரி உங்களுடைய கேள்வியிலேயே பதில் இருக்குது. நானும் அதே தான் கேட்குறேன். சென்சார் போர்டு காட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட், நான் அந்த படம் பார்க்கல, நான் பராசக்தியும் பார்க்கல, ஜனநாயகம் பார்க்கல. ஆனால் சென்சார் போர்டு வந்து நீங்கள் 70+ கட்டு கொடுத்தீங்க, அந்த 70+ கட்டை ஏற்றுக்கிட்டாங்க. நீங்கள் யூஏ தான் கொடுப்பீங்க, அதையும் அவங்க யூ சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்கல. ஸோ நீங்கள் கட் பண்ணதை சரின்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் யூஏ பண்ணதை சரின்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன ப்ராப்ளம் கேட்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருக்கும் தெரியும், நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் கேட்குறாங்க, ரிலீஸ் டேட்டை வந்து தீர்மானிச்சுட்டு நீங்கள் எப்படி சென்சார் கொடுக்குறீங்க? ரொம்ப ஆச்சரியமாக போச்சு எனக்கு. பராசக்தி படம் வந்து ஆடியோ ரிலீஸ் பொங்கல் டேட் பற்றி 3-4 டேட் சொல்கிறாரு சிவகார்த்திக். 4 படம் ரிலீஸ் பற்றி தான் பேசுகிறார். நாங்கள் ஏற்கனவே அக்டோபரில் பிளான் பண்ணோம், நாங்கள் ஏற்கனவே தீபாவளிக்கு பிளான் பண்ணோம், அப்புறம் நாங்கள் பொங்கலுக்கு பிளான் பண்ணோம், பொங்கலுக்கு ஒரு படம் வந்துருச்சு அப்படின்னு பொங்கல் படத்தை ரிலீஸ்னு சொன்னார். ஆடியோ லான்ச் போது சொன்னார், அப்போ சென்சார் கிடைக்கவே இல்லை. அவர் பேசும்போது சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கவே இல்லை. பொங்கலுக்கு எப்படி தீர்மானிச்சாங்க? ஏவிஎம்ல நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, ஏவிஎம் உடைய படம் ப்ரொடக்ஷன் கேட்டிங்கன்னா, அதுதான் நான் சொல்ல வரேன். ஏவிஎம் படம் ப்ரொடக்ஷன் முதல்ல ரிலீஸ் டேட் தீர்மானிப்பாங்க, அப்புறம் தான் படமே எடுப்பாங்க. நம்ம பொங்கலுக்கு இதை வச்சுக்கிறோம், தீபாவளிக்கு இதை வச்சுக்கிறோம், தமிழ் நியூருக்கு இதை வச்சுக்கிறோம் சொல்லி முதல்ல அப்படி தான் இயங்கிட்டே இருக்குது. அந்த கேள்வி ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நமக்கு. அது எப்படின்னு எல்லாரும் அப்படி தான். நமக்கு வந்து நாங்கள் ஒரு லீவு நிறையா வரும், 6-7 நாள் லீவ் வரும். இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் புண்ணியத்தில் 14ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் லீவ், 5 நாள் லீவ் கிடைக்கும். முன்ன 2 நாள் நம்மளுக்கு சேர்த்து போட்டாங்கன்னா புதன்கிழமை வந்து லீவுனா திங்கள் செவ்வாய் லீவ் போட்டுருவோம் நம்மளுக்கு. ஒரு வாரம் பூரா லீவ். அப்போ அந்த ஒரு வாரம் பூரா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு தடவை நீங்கள் படத்தை பார்க்க போயிடணும். அப்போ உங்களுக்கு மினிமம் கேரண்டி உங்களுக்கு வந்துடும். 6.5 கோடி பேர் மக்கள் உட்காந்துருக்காங்க. 1 கோடி பேர் பார்த்தா கூட வந்து முடிஞ்சு வச்சுக்காது. 1 கோடி பேர் 100 ரூபா ஹாப்பியாக உட்காந்துருக்கலாம். நம்ம அப்படி ஒரு அட்டம்லாம் எல்லாரும் பண்ணாங்க. படம் பண்ணுறதுக்கு தானே. அப்போ அதை பண்ண அப்போ நீங்கள் எப்படி ரிலீஸ் டேட்டை தீர்மானிச்சு எல்லாரும் அப்படி தான் அட்டம் பண்ணுறாங்க. அண்ட் இஃப் எம் நாட் ராங், எனக்கு கிடைச்ச தகவல் சரியாக இருந்தால் ஒரு 20-30 நாட்களுக்கு முன்னாடியே கட்ஸ் முடிஞ்சிருச்சு. யூஏ ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, ஓவரலாக சொல்லிட்டாங்க, அதை ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சத்தமே காணும், சர்டிஃபிகேட் கொடுக்கப்படலை. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் மெயில் வந்து போட்டு இதான் அவங்க கோர்ட்டில் சொன்னது. அவங்க வந்து மெயில் வந்து நாங்கள் வந்து ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பியிருக்கோம். அப்போ ரிவ்யூ கமிட்டி எப்போ ரிவ்யூ கமிட்டி போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஃப் எம் நாட் ராங், பராசக்தியுமே ரிவ்யூ கமிட்டி தான் போயிட்டு வந்துச்சு. ஆர்சி போயிட்டு அவங்க ஈசின்றாங்க, ஆர்சின்றாங்க, ஆர்சிக்கு போயிட்டு தான் வந்துச்சு. அது மாதிரி இதே ஆர்சிக்கு அனுப்பியிருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இல்லை, ஆர்சிக்கு அனுப்ப சொன்னாங்க, ஆனால் அதை தாண்டி கோர்ட்டுக்கு டைரெக்டாக போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு. ஆர்சிக்கு எப்போ அனுப்புறேன்னு சொல்லல. ஏன்னா அதுபோல் நான் என்னுடைய தகவல் சரியாக இருந்தால் அந்த யூஏ கொடுக்குறேங்கன்னு சொன்னதுக்கும் ஆர்சிக்கு நாங்கள் அனுப்ப போகிறோம்னு மெயில் வந்ததுக்கும் இடையில கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஆயிடுச்சு. அப்புறம் ஆர்சிக்கு அனுப்புகிறோன்னு மெயில் அனுப்பியிருக்கிறாங்க, எப்போன்னு சொல்ல. அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 தேதி ஆயிடுச்சு. அவங்க 9ஆம் தேதி பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஆர்சி பார்க்கணும், அவங்க ஏதாவது 2 கட்டு கொடுப்பாங்க வைப்பான்னு. அப்போ வந்து ஒரு அன்சர்டனிட்டி தெரிஞ்சுது. இப்போ அன்னைக்கு அந்த மெயிலே கூட இன்னைக்கு சாயந்தரம் உங்களுக்கு நாங்கள் ஆர்சி பார்க்கணும் சரின்னு இருப்பாங்க. இந்த சென்சார் போர்டு மெம்பர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு 100 பேர் இருப்பாங்க. நீங்கள் 4 பேர் ஒரு படம் பார்ப்பீங்க, அவங்க 4 பேர் ஒரு படம் பார்ப்பாங்க. ஸோ வந்து எங்கள் ஆளுக்கு பூரா படம் பார்த்துட்டு இருக்காங்க. 40 படம் ஓடிட்டு இருக்கும் சைடில். காலைல ஒரு படம், மதியம் ஒரு படம். காலைல வேற ஆள் படம் பார்ப்பாரு, சாயந்தரம் வேற ஆள் படம் பார்ப்பாங்க, நைட்டு வேற ஆள் படம் பார்ப்பாங்க. ஸோ நான் எத்தனை படங்க பார்க்குறது அப்படிங்கிற போர்டு 1, மெம்பர்ஸ் 100 பேர். ஸோ அவர்கள் வந்து அவங்க நாங்கள் பூரா பிஸியாக இருக்கோங்க, எல்லாம் நாங்கள் படமாக பார்த்துருக்கோம். ஸோ பொங்கலுக்கு நான் 1000 படம் பார்க்க போகிறேன், எனக்கு வந்து நேரமே இல்லைன்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு 1000 படமே 2 படம் தான் பேசப்பட்டுச்சு. அதுவுமே அவங்க தள்ளி வைக்கலாமாங்கிறத யோசிச்சுருந்தாங்க. ஆளுக்கு ஒரு நாள் சொல்லுவாங்க, மக்களுக்கு லாபம் கிடைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு கணக்கில். அப்போ 2 படம் தான் மிச்சம் ஒரு 4 படம் வந்துருக்குச்சுங்க. அப்போ ஆர்சிக்கு அனுப்புற என்ன லேட்டு? அது ஒரு 3 மணி நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. அவங்க அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 3 நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஆர்சி நீங்கள் அன்னைக்கு பண்ணியிருந்தால் பிரச்சனை கிடையாது. 5ஆம் தேதி வச்சுக்கோங்க, 6ஆம் தேதி வச்சுக்கோங்க, 7ஆம் தேதி வச்சுக்கோங்க. ஒரு அன்சர்டனான ஒரு மெயில் வரும்போது அவங்க வேறு வழியில் மெயில் வந்தப்பறம் தானே கோர்ட்டு போனாங்க. அது வரைக்கும் 20 நாள் சைலண்டாக சென்சார் போர்டு இருக்குது, 20 நாள் சைலண்டாக பட தயாரிப்பு நிறுவனமும் இருக்குது. ஏன்னா டிசிஷன் என்ன தெரியாமல் எப்படி கோர்ட்டு போவாங்க. நாங்கள் ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொன்ன போது அப்புறம் டைமோ ஏதோ போட்டிருக்காங்க, அது கோர்ஸ் ஆஃப்டர் டைமோ ஏதோ போட்டிருக்காங்க. எப்படின்னா அப்புறம் நம்ம என்ன செய்யறது? அதில் வந்து எவ்வளோ லாஸு, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அவருக்கு வந்து ஒரு எலெக்ஷன் மோட்டிவ் இருக்குது. நம்ம பார்க்குறோம் பராசக்தியில், நீங்கள் கேட்டீங்க பராசக்தி படத்தில் பாலிடிக்ஸ் இருக்குதா, அப்புறம் பொலிட்டிக்கல் கெயின் இருக்குதான்னு. ஜனநாயகம் படத்தில் அந்த அட்டெம்ப்ட் இருக்கும், வெரி ஆப்வியஸ். அவருக்கு வந்து எலெக்ஷன் வருது, அப்போ வந்து ஏப்ரல் மாதம் போலிங் வரும்போது ஜனவரிலேருந்து அந்த பிப்ரவரி லாஸ்ட் வரைக்கும் அந்த படம் ஓடிச்சுன்னா அந்த மொமெண்டம் இருக்கும். அதற்கு பொலிட்டிக்கல் மேலேஜுக்காக ட்ரை பண்ணுறாரு, அவர் ஒத்துக்கிறாரு. அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காருங்கிறது யாருக்கும் தெரியாத ரகசியம் கிடையாது.
அப்புறம் வந்து ஏன் அந்த சென்சார் போர்டு செயலுங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வி தான், நோ டவுட். செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்கிறாங்க, ஏன் டெல்லிக்கு கூப்பிட்டு இவங்க விசாரிக்கிறாங்க, அதில் ஒரு மோட்டிவ் இருக்குது. ஒன்றிய அரசு வந்து அங்கே கூப்பிட்டு அவங்கள்ட்ட அரசியல் பேரம் பேசுறதுக்கான ஒரு விஷயம் தான் இது. அப்போ தான் அவங்க அது ரெண்டையும் லிங்க் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காங்க, ஜனநாயகனை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ இதெல்லாம் ஒரே ஸ்டோரி லைனில் வருது இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கே. செல்வ பெருந்தகை வந்து திமுக கூட்டணி பற்றி அவர் பேசுவாரா, டெல்லி பேசுமா? அவர் ஒரு கட்சியோட மாநில தலைவராக இல்லையா? சென்னையில் கூட்டம் நடத்த வேண்டியதானே? திமுக தலைவர் தமிழர் தானே. நீங்கள் திமுக கிட்ட செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் இந்த தமிழக முதலமைச்சருக்கு வந்து மொழி புரியாதா? டெல்லிக்கு போனால் தான் மொழி பிரச்சனை வரும். எதுக்கு நீங்கள் அங்கே போய் டிஸ்கஸ் பண்ணுறீங்க? எப்போ 50 சீட்டு குறைஞ்சி ஒத்துக்கிடாதப்பா, முடிஞ்சு வச்சுல. ஏன் சைடு கிளியர் ஆச்சுல, திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி 50 சீட்டு ஆட்சியில் பங்கு, இது 2 குறைச்சி ஒத்துக்கிடாது அப்படின்னு சொன்னால் பேசிட்டு போகிறாரு. 80 ஆரம்பிக்கிட்டு வந்து முடியும். நீங்கள் எதுக்கு டெல்லி கூட்டு பேசுகிறீங்க? அப்போ நீங்கள் மாநிலத்தில் எதுக்கு வந்திருக்கீங்க? டெல்லி எதுக்கு ஆட்சி பண்ணுறீங்க? அவரே சொல்கிறாரு நேற்று பேட்டியில், கோயம்புத்தூரில் நினைக்கிறேன், நேற்று அவர் சொல்கிறாரு, தேசிய கட்சியில் எல்லாமே டெல்லி தாங்க முடிவெடுக்கும் அப்படின்ட்டு. சிபிஐ ஹெட் குவார்ட்டர்ஸு எங்கே வைப்பாங்க? இங்கே சிபிஐக்கு ஒரு சின்ன ஆஃபீஸ் இருக்குது நுங்கம்பாக்கத்தில் நினைக்கிறேன். அங்கே இத்தினூண்டு ஆஃபீஸ் இருக்குது. அங்கே போய் இங்கே வர்றதுக்கே அவர் சார்ட்டர் ஃப்ளைட்டில் போகிறாரு. அங்கேயே அவர் ரூம் தங்கியிருக்க ரூமில் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அங்கே சிபிஐ ஆஃபீஸ் இருக்கிற இடத்துல பாதுகாப்பு கொடுக்கணும். எது கொடுத்தீங்க? அங்கே மாபெரும் தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க, அப்போல்லாம் பாதுகாப்பு கொடுக்கல. எது கொடுத்தீங்க? அப்போ ஒரு ஸ்டார் அவர் பார்க்கறதுக்கு நல்லவர் வந்து நிற்பாங்க, திருப்பி ஒரு பஞ்சாயத்து வந்துடக்கூடாது தான் பண்ணுறாங்க. அதுதானே. இப்போ அவரை டெல்லி கூட்டு, நீங்கள் எதுக்கு டெல்லி போகிறீங்க? செல்வ பெருந்தகை அவருக்கு புதுசு டெல்லி போகிறாரு. எதுக்கு டெல்லியில் சம்மன் பண்ணுறாங்க? தேசிய கட்சியில் அங்கே கூடுவாங்க, தேசிய அளவில் இருக்கக்கூடிய சிபிஐ அங்கே கூப்பிட்றாங்க. அது வந்து அவர் கூப்பிட எல்லாருக்குமே சந்தோஷம். அவர் ஆட்சேபம் பண்ணல, நீங்கள் எங்களை போகிறீங்க. டிவிக்கிலேருந்து யாராவது எங்களை சொல்கிறாங்களா சிபிஐ எங்களை ஹராஸ் பண்ணுது, எங்களை வந்து சிபிஐ வந்து டார்ச்சர் பண்ணுது? சென்சார் போர்டை எதிர்த்து நிர்மல்குமார் பேசிட்டார், சிபிஐ எதிர்த்து யாரும் பேசவே இல்லையே. ஏன்னா விசாரிக்கிறாங்க, போகிறாங்க, விசாரணை நியாயமாக நடக்குது, ஒன்றும் பிரச்சனை. காங்கிரஸ் கட்சியிலே அண்ணன் கார்த்தி சிதம்பரம், தலைவர் சிதம்பரம் 100 பேர் போயிட்டு வந்தாங்க. அப்போல்லாம் நீங்கள் பேசவே இல்லை. அண்ணன் செல்வ பெருந்தகை டெல்லியில் கூட்டி ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு திரு டிடிவி தினகரன் திகார்லாம் அடைக்க செஞ்சாங்க. ஏன் தமிழ்நாட்டில் ஜெயில் இல்லையான்னு கேட்பீங்களா? என்ன ஏதாவது லாஜிக்? சும்மா நாத்துக்கு பிஜேபி மேலே பழிய போடணும், அதனால் எதுவும் பிரயோஜனப்பட போகிறது கிடையாது. அவங்களுக்கு திமுகவை குஷிப்படுத்துறதோட சந்தோஷமாக இருக்கும். அது பிஜேபி முடிச்சா இல்லாஜிக்கலாக போய் நிற்கும். ஏன்னா இப்போ அண்ணன் சீமான் சொன்னது போல் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு ஒன்று எடுத்தீங்கன்னா அது காங்கிரஸில் தான் ஆரம்பிச்சிருக்கும். அது காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், கச்சத்தீவு பிரச்சனையாக இருக்கட்டும், இருமொழி கொள்கையாக இருக்கட்டும், என்ன பிரச்சனை நீங்கள் வச்சுக்க நீட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஒன்று சரியில்லைங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது காங்கிரஸ், பிள்ளையார் சொல்லியே காங்கிரஸ் தான் போட்டு. அப்போ நீங்கள் என்ன செய்யறீங்க? அப்போ நீங்கள் வந்து அதை பேசல என்ன அர்த்தம் இருக்குது? நீங்கள் திமுக குஷிப்படுத்துங்க, ஹாப்பியாக இருங்க, நீங்கள் ஹாப்பியாக இருங்க, திமுக ஹாப்பியாக இருக்கும், நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸோடு இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது விஜய் அவர்கள் அந்த ஒரு ஃப்ரிக்ஷனை வந்து அவர் ஒரு கெயினாக யூஸ் பண்ணுறாரா, அல்லது ஒரு சிம்பத்தி மாதிரியான விஷயங்களை கிரியேட் பண்ணுமா? இது எப்படி ஏற்பட்ட ஒரு இமேஜ் விஜய் அவர்களுக்கு கிரியேட் பண்ணும் சார்? அரசியல் இருக்கக்கூடிய இடங்கள்லங்க அந்த டாட் வந்து சரியாக கனெக்ட் பண்ண முடியாது. அது பண்ணால் கூட லக்கில் பண்ணியிருப்போம். ஏன்னா அது வந்து பியாண்ட் ரீடிங் அதில் இருக்கும். அது ஸோ இந்த சென்சார் போர்டுக்கு பின்னாடி அரசியல் இருக்கான்னு எனக்கு தெரியாதுங்கிறது தான் ஹானஸ்டான பதில். ஆனால் யாரை யூஸ் பண்ணிக்கிறா, 2 பேரும் யூஸ் பண்ணியிருக்காங்களா, 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதா, இதோட பொலிட்டிக்கல் மைலேஜ் என்ன, பொலிட்டிக்கல் என்ன, அது பியாண்ட் அவர் லிமிட்டுக்கான கொஸ்டின். அது வந்து நம்ம வந்து ரிசல்ட்டுக்கு பிறகு தான் அதை சொல்லணும். ஓஹோ இப்படி நடந்திருக்கா அப்படிங்கிற கணக்கு வந்து அங்கே ரிசல்ட்டுக்கு பிறகு தான் சொல்ல முடியும். நம்ம வந்து இப்போயே முன்கூட்டியே நான் வந்து ஒரு யூகத்தை சொல்கிற வழக்கம் எனக்கு கிடையாது. நான் அப்படி தான் நடந்திருக்கு, இப்படி தான். நான் சென்சார் போர்டு ஒரு அதிதீவிர வேகத்தை காட்டுகிறதுங்கிறது பதிவு பண்ணுறேன். எனக்கு அதில் எந்த குழப்பம் இல்லை. அதற்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. அதுதான் ஹானஸ்டான. அது வந்து இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இருந்தால் அது கெயின் கிடையாது. ஆனால் அரசியல் இருந்துக்கலாம், அதில் வந்து டிஎம்கேவுடைய கணக்கு இருக்கலாம், அதில் வந்து டிவிகேவுடைய கணக்கு இருக்கலாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது வந்து அது வந்து ஆளுக்கு ஒரு பெர்செப்ஷன் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தியரிகள் இருக்கும். அதில் எது உண்மை எது பொய்ன்னு சொல்ல கணிக்கிற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை. நான் வந்து இது தேவையில்லாத வேகம், தேவையில்லாத தடை, அவ்வளோதான் எனக்கு புரிஞ்சுக்குது. அதற்கு பிறகு அது பின்னணி யாராக இருக்காங்களான்னு எனக்கு தெரியாதுங்கிற அந்த ஹானஸ்டியோடு நான் நிறுத்த விரும்புகிறேன். பட் இந்த மாதிரியான சம்பவங்கள் அப்படிங்கிறது பப்ளிக் கிட்ட விஜய் அவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணும்? விஜய்க்கு எந்த விதமான கெய்னிங் கொடுக்காது. நான் ஏற்கனவே சொன்னது போல் பராசக்தி படம் திமுகவுக்கு எந்த விதமான கெய்னிங் கொடுக்காது. காங்கிரஸ் திமுக ஓட்டை வந்து சேர்த்து கொடுக்காது. அது அவர்களுடைய பாடலில் தான் நிற்கும். அதுபோல் விஜய், ஆனால் இந்த பழி பாஜக மீது விடும். இதுதான் நான் சொல்ல வரேன். சென்சார் போர்டு பற்றி நீங்கள் ஏன் டெல்லின்னு ஏன் சொல்கிறாங்க? சென்சார் போர்டில் உண்மையிலேயே ஜெனியூனாக நம்ம படம் பார்க்கல. அந்த படத்தில் வந்து பயங்கர மோசமான வசனங்கள் இருக்கலாம், குரூரமான காட்சிகள் இருக்கலாம், நமக்கு தெரியாது. அதுதான் ஹானஸ்டானபிள். அப்போ எதனால் பண்ணியிருக்காங்க? நான் இவ்வளவே ஏங்க காட்டுறீங்கிறோட நான் நிறுத்திக்க விரும்புகிறேன். அதனால் உங்களுக்கு பின்னாடி அவர் தானே இருக்கார், உண்மையை சொல்லுங்கள் இடத்துக்கு நான் போகல, எனக்கு தெரியாது. அப்போ அந்த இடத்துல நீ பண்ணேன். ஆனால் இது கெயின் வந்து விஜய் கொடுக்குமான்னு அது கொடுக்காது. அதில் வந்து குழப்பம் இல்லை. மாறாக பிஜேபிக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை கொடுக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் யாராவது ஒருத்தருக்கு வந்து தலைவலி வந்துருச்சுன்னா அதுக்கு காரணம் பிஜேபி தான்.
அதில் ஒன்றும் யாராவது ஒருத்தர் 2 நாள் தூக்கம் இல்லாமல் தான் அது 2 நாள் தூக்கம் இல்லாமல் இருக்காது பிஜேபி தாங்க அப்படின்னு என்ன பிரச்சனை இருந்தாலும் பிஜேபியில் பழி போகிறது வந்து இயல்பாக பொருந்தும். ஒரு முக்கியமான ஒரு பெரிய டாக்டர் அமராயிட்டார். அவர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் சொன்னார். விக்ரமாதித்தனுக்கும் எம்ஜிஆருக்கும் மட்டும்தான் நீங்கள் என்ன கதையை சொன்னாலும் மக்கள் நம்புவாங்க. எம்ஜிஆர் போனார் என்னாச்சு தெரியுமா அப்படின்னா அப்படிமாங்க சும்மாறா எம்ஜிஆர் எப்படா போயிருப்பாரு கேட்க மாட்டாங்க. விக்ரமாதித்தன் கையில் என்னாச்சு இல்லை, அதாவது விக்ரமாதித்தன் மாதிரி எம்ஜிஆர் நீங்கள் என்ன மேஜிக்கல் ஸ்டோரி சொன்னாலும் பீப்புள் வில் பிலீவ். அதை மாதிரி தமிழ்நாட்டில் பாஜகவை நீங்கள் என்னன்னாலும் திட்டிக்கலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. பிராமணர்கள் இருக்கவே இருக்குது, அது பாவம் இழிச்சுவாங்க, அவங்க வந்து அப்படியே விடும். இது ரெண்டு நீங்கள் எவ்வளோ நாளும் திட்டுக்கலாம், அதில் வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. பிஜேபி செஞ்சுருக்குமோ அப்படின்னு பிஜேபியே சொல்லாது. பிஜேபி செஞ்சிருக்காது கூட பிஜேபி எஸ்டாப்ளிஷ் பண்ணாது. அவங்க உட்காந்து அவர்களை சொல்கிறார்கள் அப்படின்னு ஏதாவது 19 ஒரு வள குழந்தை ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் பிஜேபியே கூட கொடுக்காது. அதனால் வந்து டிவிகேக்கு ஒரு கெயின் கிடைக்காது, பிஜேபி மேலே பழி விழும். இப்போ இது ஒரு இன்டைரக்ட் கெயின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஆல்ரெடி நீங்களும் சொல்லியிருக்கீங்க ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அப்படின்னு. இப்போ பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக இப்போ இந்த சென்சார் விஷயங்கள் மாறுது அப்படிங்கும்போது இதெல்லாம் சேர்ந்து அது ஆட்டோமேட்டிக்காகவே டிவிகே மேலேயோ விஜய் மேலேயோ மக்களுக்கு ஒரு இன்னொரு அனுதாபமோ இல்லை இன்னொரு பாசிட்டிவான ஒரு எண்ணம் தோன்றுவதற்கோ ஒரு வாய்ப்பு அமையாதா? இது பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் அதில் வந்து எனக்கு இருக்குது. அதாவது என்னால் சில கணக்குகளை போட முடியுது. பட் அது சொன்னால் ஒரு பழியாக போய் நிற்கும், அதை நான் செய்ய விரும்பல. அது வந்து ஒரு ப்ளேம் கேமாக போய் நிற்கும். வென் ஐ எம் நாட் அவேர் ஆஃப் தட் நான் சொல்கிறேன். நான் வந்து என்னால் சில எப்படி போகும்னு ஒன்று உட்காந்து வேலை பார்க்குறோம்ல, அப்போ எப்படி போகும்னு சொல்லும்போது அதில் ஒரு அரசியல் தெரியுது, அதில் வந்து இப்படி இருக்கலாமோ அப்படின்னு தெரியுது. ஆனால் என்னால் உறுதிப்படுத்த முடியாது, அதை சொல்கிறது நியாயம்ல நான் நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிறது இப்போ டிவிகேக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த இந்த பிரச்சனைகளை அவர் சந்திச்சுட்டே இருக்கிறாரு. இன்றைக்கி நேற்றுக்கு சிபிஐ என்கொயரி போயிருக்கிறாரு, ஜனநாயகன் ரிலீஸ், இந்த மாதிரி ஒரு இஷ்யூ தொடர்ந்து அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இந்த சிச்சுவேஷனில் இப்போது மற்ற கட்சிகள் அவரோட வந்து சேர்றது அப்படிங்கிறதுல ஏதாவது ஒரு தொய்வோ தயக்கமோ இருக்கிற வாய்ப்பு இருக்கா? குறைஞ்சிக்கிட்டே போகிறதா பார்க்குறேன். காங்கிரஸ் கட்சி வந்து விஜயை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை குறைச்சிட்டு திமுகட்ட அலைன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு போயிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து அதற்கு தான் விஜய் பயன்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இதுக்கு பிறகு விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி சேருவதோ விஜய் அவர்கள் பின்னாடி ஒரு அணி அமைவதோ வாய்ப்பு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவர் தனியாக வருவேனா அணியாக வருவேனா மலேசியாவில் கேட்டார், தனியாக தான் வருவார் போல் தெரியுது. அது வந்து அதுக்கு வாய்ப்புகள் குறைவு. நான் திரும்பி சொல்கிறேன், எனக்கு வந்து அவர்கள் யாரும் என்னிடம் பேசுவதில்லை, எனக்கு அவங்களோட பேசுகிற விஷயங்கள் தெரியவும் தெரியாது. ஆனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய கணக்கில் பார்க்கும்போது அவர் தனித்து விடப்படுவார் அப்படின்னு தான் தோணுது. இப்போது நடந்தக்கூடிய பிரச்சனைக்கான இப்போ சென்சார் போர்டு இஷ்யூமே வந்து சார்ட் அவுட் ஆகி எனிவேஸ் அந்த படம் என்றைக்கே ஒரு நாள் வெளிவர தான் போகுது. அது எலெக்ஷனுக்கு முன்னாடி வெளிவரக்கூடிய பட்சத்தில் அந்த படம் கிரியேட் பண்ணக்கூடிய இம்பாக்ட் அப்படிங்கிறது அவருக்கு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படம் பார்த்தா தான் தெரியும். படத்தில் வந்து பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்குதுன்னு நான் கெஸ் பண்ணுறேன், பாலிடிக்ஸாக இல்லை. நம்ம ஏற்கனவே பகவான் கேசரி அப்படின்னு வந்த படத்தோடைய ரீமேக் தான் இது. அது வந்து அதனால் வந்து அது ஹிட்டான படம். சென்சார் போர்டில் அந்த கேள்வி ஒன்று இருக்குது எனக்கு. அது என்னென்ன பகவான் கேசரி படத்தில் இல்லாத என்ன இங்கே வச்சுட்டாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா அது ஏற்கனவே வந்த படத்தோடைய ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸ் தான். நம்ம வந்து பிங்க் படத்தோடைய இன்ஃப்ளூயன்ஸில் நேர்கொண்ட பாறை பண்ண மாதிரி அது வந்து ஹீரோ வேறு, தமிழ்நாட்டுக்குன்னு சில டைலாக்கள் மாற்றி வச்சுருப்பாங்க. ஆனால் படத்தோட தீம் வந்து அதே படம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஃப்ரேம் பை ஃப்ரேம் நிறைய 90% அதில் ரிசம்பளன்ஸ் இருக்கும். 1-2 அஜித்துக்கும் அமிதாப் பச்சனுக்காக மாற்றிருப்பாங்க. அதை மாதிரி அங்கே வந்து பாலகிருஷ்ணன் நினைக்கிறேன் எஃப்எம் நாட்டுறாங்க. அவர் பண்ணதுக்கும் விஜய் பண்ணுறதுக்கும் சில வேரியன்ட் இருக்கும். ஆனால் படம் ஒன்று தானே, ஒரே தீம் தானே. அதில் நீங்கள் என்ன இல்லாத ஒன்று பார்த்துட்டீங்கன்னு எனக்கு புரியலையே. அப்போ பகவான் கேசரிக்கான தடையே கிடையாது, வந்து ஓடி ஹிட்டான ஒரு படம் முடிஞ்சு வச்சது. இது இங்கே தடை பண்ணப்படுதுன்னா அப்படின்னா வசனங்களில் மட்டும்தான் இருக்கணும். ஏதாவது வசனங்களில் நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க, ஏற்றுக்கிட்டாங்க, என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. அப்புறம் வந்து இது வந்து வேறு என்ன மாதிரியான லிங்கில் போகணும் என்னால் கணிக்க முடியல. ஸோ சென்சார் போர்டு என்ன பண்ணாங்கிறத ஒரு தாண்டி படம் வந்து பொலிட்டிக்கலாக இவருக்கு ஒரு மைலேஜ் வந்து மார்ச் ஏப்ரலில் ரிலீஸ் பண்ணால் கிடைக்கலாம். நம்ம வந்து அந்த ரிலீஸ் பண்ணுவாங்களா, நான் வந்து தனிப்பட்ட முறையில் என்ன சஜஷனாக பார்த்தா நீங்கள் எப்போ தான் ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து அவங்க என்ன பயப்படுவாங்க, எக்ஸாம் நேரம் என்னென்னா பசங்க படம் பார்க்க மாட்டாங்க ஒன்று, அதனால் அவங்க அப்பா அம்மாவும் படம் பார்க்க மாட்டாங்க, அப்பாக்கள் வேணால் படம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு வீட்டில் 3 பேர் இருக்கிறாங்கன்னு 2 ஆடியன்ஸை மிஸ் பண்ணிடுறீங்க. பேஸையே ஒரு ஆடியன்ஸ் மட்டும் தான் உள்ளே போவார். அப்போ என்ன சொல்லுவாங்க, இவங்க பார்க்காம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க திருட்டு விசியில் பார்க்குறது, இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு பார்க்க இந்த மாதிரி. அப்போ வந்து படத்துக்கு வந்து ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ஹீரோக்கே பெரிய சம்பளம், ப்ரொடக்ஷன் வேல்யூ பெருசாக போய் நிற்கணும், அது மாதிரி எல்லாம் போய் நிற்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு பெரிய நட்ட வருமா. பட் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு எதிர்பார்ப்பை தான் கூட்டுங்கனால ஐ வில் அட்வைஸ் டு ரிலீஸ் எனி டைம் தே கெட் த சர்டிஃபிகேட். அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் படம் வந்து பொலிட்டிக்கல் இம்பாக்ட், அது படத்தை பார்த்தா தான் தெரியும். ஏன்னா வசனங்கள் எல்லாருமே பேசுவாங்க, ஒரு தனி மனிதனுக்கு அப்படி ஆக்கும் அதெல்லாம் பேசுவாங்க. மக்கள் அதை ஏற்காதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குல்ல. நீங்கள் கர்நாடகாலையும் தமிழ்நாட்டிலையும் வந்து இந்த குளோரிஃபிகேஷன் பயங்கரமாக இருக்குது, ஆந்திராலையும் கூட. கேரளாவில் அது கிடையவே கிடையாது. அப்போ சினிமாவை மக்கள் பார்க்குற விதம் ஒன்று இருக்குல்ல. அப்போ இவங்க டயலாக்ல என்ன வைக்கிறாங்க பார்த்தா அந்த ரசிகர்கள் கைதட்டி ரசிக்கிறதுக்கு உதவுமே தவிர அப்படி ஒரு வசனம் பேசிட்டாரு, நான் ஆணையிட்டால் பயங்கரமாக நல்லாட்சி கொடுப்பேன்ட்டார் தலைவர் சொல்லிட்டார், வாங்க எல்லாரும் போய் ஓட்டு போகணும், அந்த பிஸ்னஸ் கிடையாது.
இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நியூஸில் வந்து ஒரு விஷயம் போட்டிருக்கிறாங்க. அதாவது என்னென்னா, நேற்றுக்கு சிபிஐ என்கொயரி அப்போ பல கேள்விகள் கேட்டாங்க. அதில் முக்கியமான சில கேள்விகள் நம்மளும் படித்தோம். அதில் ஏன் இவ்வளோ நேரம் லேட்டாக வந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி சிபிஐ வைத்ததாக நம்ம கேள்விப்படுறோம். இப்போது அடுத்ததாக விஜய் அவர்கள்கிட்ட கேட்ட கேள்விக்கு இந்த 41 பேரினுடைய உயிரிழப்பு அப்படிங்கிறதுக்கு விஜய் அவர்கள் தமிழக அரசு தான் அதற்கு முழு காரணம்னு சொல்லியிருக்கிறதாக இப்போ நியூஸில் ஒரு விஷயம் போட்டிருக்காங்களே, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது உண்மையாக இருக்குமா, இல்லைனா அது ஒரு ஃபேக் நியூஸாக இருக்குமா? விஜய்கிட்ட 50 பேர் மத்தியில் விசாரணை பண்ணாங்களா, தனியாக விசாரணை பண்ணாங்களான்னு ஒரு கேள்வி. விஜய்கிட்ட என்கொயரி வந்து மீடியா முன்னாடி நடந்துச்சா, தனியாக நடந்துச்சான்னு ஒரு கேள்வி. அப்புறம் சிபிஐயில் எந்த டாப் ஆஃபீஷியல், அவரை வந்து ஒரு ஏட்டு ஒரு கான்ஸ்டபிள் யாரும் என்கொயரி பண்ணியிருக்க போகிறதில்ல. குறைஞ்சபட்சம் நம்ம ஊரில் டிசி ஏசி கேடரில் இருக்கிறவங்க தான் மினிமம் கேரண்டியாக பண்ணியிருக்க போகிறாங்க. எஸ்பி கேடரில் இருக்கிறவங்க பண்ணுவாங்க. அவங்களில் யார் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த கேள்வி கேட்டால் அந்த கேள்வி கேட்டான்னு சொல்லி பண்ணதில்லை. அது வந்து எல்லாமே யூகம். லாஜிக்கலாக யூகம் பண்ணிட்டீங்கன்னா ஃபேக்சுவலாக மாறிடும். நான் சொல்லுங்களா, லாஜிக்கலாக யூகம் பண்ணிட்டீங்கன்னா ஃபேக்சுவலாக மாறிடும். அது கணக்கில் அவர் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ப்ளேம் பண்ணியிருப்பார். நான் தான் பண்ணேன்னு சொல்லியிருப்பாரா? நான் தாங்க போனேன், 41 பேரை செத்தா தான் நமக்குலாம் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும்னு சொல்லி அதுக்காக தான் பண்ணேன்னு சொல்லி சொல்வாரா? ஏன் லேட்டாக போனீங்கிறதுக்கான காரணம் 100 முறை சொல்லிட்டாங்க. அதில் ஒன்று, அவர்கள் எழுதி கொடுத்த டயத்துக்குள்ளே தான் போயிருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு கேள்வி வருதுல, ஏன் ட்விட்டரில் அப்போ 12 மணிக்கு வருவாங்க, எல்லாரும் மாலையத்தேனே பொன்மாலையெல்லாம் போடத்தாங்க செய்வாங்க. அதனால வந்துச்சு போச்சுன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. அதில் ஒரு குழப்பம் கிடையாது. அஃபீஷியல் டேட் போலீஸ் தானே இங்கே பிரச்சனை. போலீஸுக்கும் இவங்களுக்கு தானே பிரச்சனை. போலீஸ் சொன்னதுக்கு வேறு நீங்கள் செஞ்சது வேறுங்க. போலீஸ்ட்டு அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. நாங்கள் 3 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே தான் வருவாங்க. 7 மணி போயிருக்காங்க. கரெக்டாக மிடில் ஆஃப் த டைம் போயிருக்காரு. ஒரு பிரச்சனை கிடையாது. அவர் ஏன் லேட்டாக போச்சுன்னா, நான் சொன்னேன், முதல் நாள் சாயந்தரம் 10 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு மறுநாள் காலை 4 மணிக்கு வந்த கூட்டங்கள்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். எம்ஜிஆர் இருக்கும், கலைஞருக்கலாம் அப்படி கூட்டமாக வந்து நின்று காலைல விடிய காலையில் 4 மணி 5 மணிக்கெலாம் பேசுகிறாங்க. விடிஞ்ச பிறகுலாம் பேசுகிறாங்க. நாங்கள் கர்நாடகா. அதனால் ஏன் லேட்டாக வந்தீங்கிற ஒரு பெரிய செல்ல, அது வந்து ஒரு ஃபார்முலான ஏன் லேட்டாக வந்தீங்கிற கேள்வி ஆப்வியஸாக இருக்கும். நான் காரணம் இல்லை, திமுக அரசு தாங்க, திமுகங்கிற பார்ட்டியாக சொல்லாமல் திமுக அரசோடைய இனபிலிட்டி தான் காரணம். அவர் ஆப்வியஸாக சொல்லியிருப்பார். அவர் இல்லைங்க, டிவி கேட்க தான் கூட்டத்தை கட்டுப்படுத்துகிற கெப்பாசிட்டியில் நாங்கள் தான் தப்பு, நான் தான் ஜாரி அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆப்வியஸான கேள்வியும் ஆப்வியஸான பதிலையும் சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டாங்களான்னு நான் அங்கே இல்லை. அதான் என்னோட ஆப்வியஸான பதில். பிஹைண்ட் வுட்ஸ் பியாண்ட் த நியூஸ் வித் ரங்கராஜ் பாண்டே. டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர்ட் பை கார்த்திபுரம் 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Air fiber Wi-Fi. All-in-one plans. Wi-Fi, OTT plus IPTV. Pay 6 and get 6 months free. Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Naturals, world's fastest growing salon chain. Arabian Gardens Seafood Restaurant, ever fresh and ever delicious seafood dishes. இப்போது தமிழகமெங்கும். Grand Royal Tours presents Bihanods Beyond the News with Rangaraj Pandey. Powered by Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots, Air Fiber Wi-Fi, Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Naturals, world's fastest growing salon chain, Arabian Gardens Seafood Restaurant.